அதிமுக பொருளாளர் பொறுப்பிலிருந்து முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கி அக்கட்சி பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அதிமுக பொருளாளர் பொறுப்பில் இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் புதிய பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசன் நியமிக்கப்படுவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. கழக தொண்டர்கள் அவருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறும் அதிமுக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் நடவடிக்கைக்கு பின்னால் திமுக இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அளித்த பேட்டியை அடுத்து தமிழக அமைச்சர்கள் போயஸ் தோட்டத்திற்கு விரைந்தனர். அங்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அவர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா தீவிர ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுகவில் குழப்பம் இல்லை என்றும் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இருப்பதாகவும் கூறினார். தன்னை மிரட்டியதாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியதில் உண்மை இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். பன்னீர்செல்வத்தை யாரும் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகுமாறு நிர்பந்திக்கவில்லை என்றும் அவர் கூறினார். சிலர் தூண்டுதலின் பேரில் பன்னீர்செல்வம் அவ்வாறு கூறியதாக தெரிவித்த சசிகலா, அவர் பின்னணியில் திமுக உள்ளதாக குறிப்பிட்டார். பொருளாளர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் விரைவில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நீக்கப்படுவார் என்றும் வி.கே. சசிகலா அப்போது தெரிவித்தார். நிச்சயமாக செய்வோம். நீங்கெல்லாம் என்ன நினைக்கிறீங்களோ அதான் என்னோட. திமுக இருக்கிறது. காரணம், 4 நாட்கள் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவரும் முதல்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு இருந்தார். நிர்பந்தப்படுத்தி என்று அவர் யாரோ சொல்லி அதை கேட்டு சொல்கிறார். நீங்கள் அன்று என் பக்கத்திலேயே பார்த்துருப்பீர்கள், என் கூட பேசிக்கொண்டுதான் இருந்தார். அப்படி இருக்கும்போது ஏன் நிர்பந்தப்பட்டார்? அதிமுக பொருளாளர் பதவியிலிருந்து தன்னை யாரும் நீக்க முடியாது என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மடியில் கனம் இல்லாததால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் கூறினார். அம்மா அவர்களால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தரப்பட்ட பொருளாளர் அந்த பதவியினை நான் மாண்புமிகு அம்மாவுடைய மனநிறைவு கொள்கின்ற அளவில் பணியாற்றியிருக்கிறேன். அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கு தமிழகத்தில் யாருக்கும் உரிமை இல்லை. முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் அதிரடி பேட்டி தொடர்பாக அதிமுக நிர்வாகிகள், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். 134 எம்எல்ஏக்கள் அனைவரும் ஓபிஎஸ் அவர்களுடைய இல்லத்தின் வாயில உனக்கு கிடைக்கிற கடவுள் தேவை அந்த கணக்கு எனக்கு தெரியாது. உள்ள வந்து 134 எம்எல்ஏ இருக்கிறாங்க. மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளார்கள். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடன் தொடர்ந்து 3 டிகேட்ஸ் 3 டிகேட்ஸ் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அம்மாவிடம் இருந்து தொண்டாற்றி இந்த கழகத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் முதல்வராவதை ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் விரும்புகிறான். அது அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். எந்த உழைப்புமே இல்லாமல் பலமுறை முதல்வராக இருந்தவர் பதவி ஆசை பிடித்து இவ்வாறு தவறான தகவல்களை சொல்கிறார். அவர் பின்னால் யாருமே இல்லை. யாருன்றே தெரியாதவர். இந்த கட்சியால் அடையாளம் கட்டப்பட்டவர். அம்மாவும் மட்டும் இல்ல, அம்மாவும் மட்டும் இல்ல, சின்னம்மாவிலே அடையாளம் கட்டப்பட்டவர் அவர். அப்படிப்பட்டவர்
இன்றைக்கு இந்த கழகத்திற்கு துரோகம் நினைக்கிற துரோகி, இந்த கழகத்துக்கு துரோகி, பச்சை துரோகி, துரோகி, அப்படிப்பட்ட துரோகியை பொறுக்க முடியல. நாங்கள் எந்த காலகட்டத்திலும் இந்த கழக தொண்டர்கள் ஏற்கவோ மாட்டோம். என்னங்க சின்ன பிள்ளையா அவரை ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்னங்க இருக்குது? அவரே கையெழுத்து போட்டு அவரே கொடுத்து அவருடைய ஃபேக்ஸில் தான் டெல்லிக்கு இந்த இவருக்கெல்லாம் அனுப்புகிறோம். எதுக்கு? கவர்னருக்கு எல்லாத்துக்குமே. யார் ஃபோர்ஸ்லாம் எப்படிங்க பண்ண முடியும்? இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஃபோர்ஸ் பண்ணாக்கா யார் ரோட்டில் நடக்க முடியுமா? அதெல்லாம் கிடையாது. என்னங்க கட்சிக்கு காட்டி கொடுத்து கட்சியை அழிக்கிறதுக்கு துரோகிகளுக்கே போயிட்டார் அவர். எங்கள் எதிரிகள்கிட்ட போய் விலை போயிட்டார். இவ்வளோ தானே. புரட்சி தலைவி அம்மாவுடைய ஒரே அரசியல் வாரிசான தியாகத்தின் பிறப்பிடம், கருணையின் வடிவம், அம்மாவின் மறு உருவம், பெரும் மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஒட்டுமொத்தமாக 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் ஏற்றுக்கொண்ட முழு மனதோடு ஏற்றுக்கொண்ட ஒரு நிகழ்வு. அவர் உள்பட இன்றைக்கு அவருக்கு என்ன தூண்டுதல் வந்ததோ, என்ன ஆசை காட்டப்பட்டதோ, எந்த ஆசைக்காக அவர் இறையானாரோ என்பது இறைவன் தான், அம்மாவும் இறைவன் தான். அது ஒரு கோழைத்தனமான ஒரு தலைவர் இறந்தோடனே அம்மா இந்த இயக்கத்தை கையில் எடுத்து வழி நடத்துறப்ப இந்த இயக்கத்துக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடினவர் தான் ஓபிஎஸ். என்ன இதுக்கு பின்புலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கு. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றாங்க, ஒருவரை தவிர, பன்னீர்செல்வம் அவர்களை தவிர. முக்கியமான முடிவு இந்த மாதிரி திடீர்னு ஒரு முடிவை பன்னீர்செல்வம் அறிவிச்சதுனால நாங்கள்லாம் ஒருங்கிணைந்து இருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த கூட்டமே. மாண்புமிகு சின்னம்மா அவர்களால் ஒரு சாதாரண பொறுப்புக்கு வந்த ஓபிஎஸ் இன்னைக்கு முதலமைச்சர் பதவி ஆசை பிடித்துக் கொண்டு ஒரு சில துரோகிகளிடம் சேர்ந்து கொண்டு இன்னைக்கு கைகூலியாக இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு யார் பின்னணியில் இருந்தாலும் சரி, அவருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்று எங்களுக்கும் தெரியும். அவர் பின்னாலே ஒருவர் கூட போக மாட்டார்கள் இந்த இயக்கத்தை சார்ந்தவர். தமிழகத்தில் ஒரு ஆட்சி இல்லை என்ற நிலை உருவாகி இருப்பதால் பொறுப்பு ஆளுநர் அரசியல் சாசனப்படி தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சி அமைவதற்கான முடிவை எடுக்க வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சசிகலா நடராஜன் செயல்படவே விடவில்லை என்பதை மிக தெளிவாக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆட்சியில் அனைத்துமே மர்மமாகவே இருப்பதாக கூறிய மு.க.ஸ்டாலின் முதலமைச்சரையே மிரட்டி ராஜினாமா கடிதம் வாங்கியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்த முதலமைச்சருக்கே இந்த கதி ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ள ஸ்டாலின், மிரட்டியவர்கள் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல் சாசனப்படி தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சி அமைவதற்கான நிலையை ஆளுநர் எடுக்க வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரையும் ஆளுநர் தனித்தனியே அழைத்து பேசிய பிறகுதான் புதிய முதலமைச்சரை தீர்மானிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அளித்துள்ள பேட்டி அதிமுகவில் என்ன நடக்கிறது என்பதை அம்பலப்படுத்தி இருப்பதாகவும் ட்விட்டரில் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். சவாலான சூழலை பன்னீர்செல்வம் எதிர்கொள்ள வேண்டும் என பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேறுபட்ட முடிவுகளை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் எடுக்கக்கூடாது எனவும் கேட்டுக் கொண்டார். எது எப்படி இருந்தாலும் சவாலான சூழ்நிலையை ஒரு அரசியல்வாதி என்ற முறையில் அவர் சந்திக்க வேண்டும். எந்த விதத்திலும் அவர் வேறுபட்ட முடிவை எடுக்கக்கூடாது என்பது எனது தனிப்பட்ட கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் தமிழகத்தில் ஒரு நிலையான சூழ்நிலை வர வேண்டும். அதுதான் அனைவரின் விருப்பமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் ஊழலற்ற ஒரு ஆட்சியை பார்க்க வேண்டும், வளர்ச்சியான ஒரு ஆட்சியை பார்க்க வேண்டும். அதை யார் கொடுத்தாலும் அதை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கும். ஊழல் கரை படிந்தவர்களோ வளர்ச்சியை பற்றி கவலைப்படாதவர்களோ வந்தால் தமிழகத்திற்கு நல்லதல்ல என்பது எனது கருத்து.
அனைத்து மக்களிடமும் ஓட்டு கேட்கும் போது அவர்களுக்கான சிறந்த வசதிகள் கிடைக்கப் பெறுவதற்கான முயற்சிகளை ஏன் செய்யவில்லை என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளில் திறந்த இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கான வசதிகளை ஏற்படுத்த கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆனந்தராஜ் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் செல்வம், கலையரசன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரர் தொடர்ச்சியாக இதுபோன்ற பொதுநல வழக்குகளை தொடுப்பதாகவும் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் அதுபோன்ற வசதியை ஏற்படுத்துவது இயலாத ஒன்று எனவும் தெரிவித்தார். அப்போது பொதுநல வழக்கு தொடர்வதில் என்ன தவறு உள்ளது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அனைவரிடமும் ஓட்டு கேட்கும் போது அவர்களுக்கான சிறந்த வசதிகள் கிடைக்கப் பெறுவதற்கான முயற்சிகளை ஏன் செய்யவில்லை என கேள்வி எழுப்பினர். மேலும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் செய்யப்பட்டுள்ள இருதய அறுவை சிகிச்சைக்கான வசதிகள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு மருத்துவ மற்றும் கிராமப்புற சுகாதாரத்துறை இயக்குநருக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை அருகே சுரங்கப்பாதை அமைக்க கோரிய வழக்கில் அரசு 3 மாதத்திற்குள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் கௌதமன் தாக்கல் செய்த மனுவில் சென்னையில் உள்ள முக்கிய மருத்துவமனைகளில் ஒன்றான ஸ்டான்லி மருத்துவமனைக்கு எதிரே செயல்படும் நேரு குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்வதை சுட்டிக்காட்டியுள்ளார். குழந்தைகள் நல மருத்துவமனையில் இருந்து சில சமயங்களில் சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு மாற்றப்படுவதாகவும் அப்போது நோயாளிகள் அந்த சாலையில் உள்ள கடும் போக்குவரத்து நெரிசலால் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் மனுவில் அவர் கூறியிருந்தார். இதனை தவிர்க்க 2 மருத்துவமனையையும் இணைக்கும் வகையில் சுரங்கப்பாதை அமைக்க கோரி மாநகராட்சி ஆணையர் உட்பட அரசு அதிகாரிகளுக்கு ஜனவரி 19ஆம் தேதி மனு அளித்ததாகவும் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி SK கவுல், M சுந்தர் அடங்கிய அமர்வு மனுதாரரின் கோரிக்கை தொடர்பாக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை குறித்து 3 மாதத்தில் நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என கூறி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் யானைகள் புத்துணர்வு முகாமுக்குள் காட்டு யானைகள் நுழைவதை தடுக்க 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. தேக்கம்பட்டி பவானி ஆற்றின் கரையோரம் கடந்த 4 ஆண்டுகளாக தமிழக அரசு சார்பில் கோவில் யானைகளுக்கான நலவாழ்வு புத்துணர்வு முகாம் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு அழைத்து வரப்படும் யானைகளுக்கு தொடர்ந்து 48 நாட்கள் இயற்கை தீவனம் மற்றும் சிறப்பு சிகிச்சை வழங்கப்படும். ஆண்டுதோறும் நவம்பர் மாத இறுதி வாரத்தில் தொடங்கி ஜனவரி முதல் வாரத்தில் நிறைவடையும் யானைகள் புத்துணர்வு முகாம் ஜெயலலிதா மறைவு காரணமாக தள்ளி போனது. இந்நிலையில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வந்த இம்முகாமுக்கான பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளது. கோவில் யானைகள் தங்க வைக்கப்படும் இம்முகாமிற்குள் காட்டு யானைகள் நுழைவதை தடுக்க முகாமை சுற்றி சோலார் மின் வேலிகளும் யானைகள் நடமாட்டத்தை கண்காணிக்க 6 இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வனத்துறை ஊழியர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 6 இடங்களில் கோபுரம் அமைத்து அதன் மூலமாக அந்த கோபுரத்திலிருந்து வாட்ச் டவர்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து யானைகள் வருவதை கண்காணிப்பது. இந்த மாதிரி முன்னேற்பாடுகள் வனத்துறையின் மூலமாக எடுக்கப்பட்டு அதற்குண்டான பணிகள் இப்பொழுது சிறப்பாக நடைபெற்றிருக்குது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கிணற்றில் தவறி விழுந்து உயிருக்கு போராடி வரும் சிறுத்தையை மீட்க வனத்துறையினர் போராடி வருகின்றனர். பாடாந்துறையில் உள்ள தனியார் தோட்டத்தில் உள்ள 30 அடி கிணற்றில் சிறுத்தை ஒன்று தவறி விழுந்துள்ளது. அதன் அலறல் சத்தத்தை கேட்ட அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் கிணற்றில் விழுந்து கிடந்த சிறுத்தையை ஏணி மூலம் மேலே கொண்டு வர முயற்சித்தனர். இருப்பினும் ஏணியில் ஏறாமல் சிறுத்தை தொடர்ந்து அங்கேயே இருப்பதால் வனத்துறையின் முயற்சி தோல்வியடைந்தது. எனினும் சிறுத்தையை மீட்க பல மணி நேரமாக வனத்துறையினர் முயன்று வருகின்றனர். ராமநாதபுரத்தில் ISO தர சான்று பெறாமல் போலியாக குடிநீர் தயாரித்த 15 நிறுவனங்களுக்கு உணவுத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவின்படி குடிநீர் தயாரிப்புக்கு IOS தர சான்று பெறாமல் செயல்பட்ட குடிநீர் தயாரிப்பு நிறுவனங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பட்டணம் காத்தான், கழுகு ஊரணி, குயவன்குடி, சாத்தான்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் விதிகளை மீறி போலியாக பாட்டில் குடிநீர், கேன் தண்ணீர் ஆகியவற்றை தயார் செய்த நிறுவனங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். பொதுமக்களுக்கு சுகாதாரமற்ற பொருட்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் அப்போது எச்சரித்தனர். துறையின் சார்பாக வழங்கப்பட்ட உரிமம் தவிர 7 கம்பெனிகளுக்கு உரிமம் வழங்கியிருக்கோம். உரிமம் தவிர மீதி இருக்கும்
கம்பெனிகளை அனைத்தும் இன்று கள ஆய்வு உணவு பாதுகாப்பு அலுவலர் மற்றும் எனது தலைமையில் கொண்ட அனைத்து குழுக்களும் ஆய்வு செய்து கம்பெனிகள் நடந்து கொண்டிருக்கும், அதாவது இயங்கி கொண்டிருக்கும் கம்பெனிகளை அனைத்து கம்பெனிகளிலும் நோட்டீஸ் வழங்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டு இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட விசாரணை கைதி தப்பியோடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மூதாட்டியிடம் கத்தியை காட்டி மிரட்டி 6.5 சவரம் நகையை பறித்து சென்ற வழக்கில் அன்புச்செல்வன், மணிகண்டன் ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். தாராபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேரும் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் நேற்று விசாரணைக்காக அன்புச்செல்வன், மணிகண்டன் ஆகியோரை தாராபுரம் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பேருந்தில் போலீசார் அழைத்து வந்தனர். நீதிமன்றத்தில் போலீசாருடன் நின்று கொண்டிருந்த விசாரணை கைதிகளில் ஒருவரான அன்புச்செல்வன் திடீரென அங்கிருந்து தப்பியோடி சாலையில் ஹெல்மெட் அணிந்தபடி நின்றிருந்தவரின் மோட்டார் சைக்கிளில் ஏறி தப்பி சென்றார். தகவல் அறிந்து நீதிமன்ற வளாகத்திற்கு வந்த காவல் கண்காணிப்பாளர் ஜெரினா பேகம் போலீசாரிடமும் மற்றொரு விசாரணை கைதியிடமும் விசாரணை நடத்தினர். நீதிமன்ற வளாகத்தில் இருந்து விசாரணை கைதி தப்பியோடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் பள்ளப்பட்டியில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு எருதாட்டம் நடைபெற்றது. பள்ளப்பட்டி பகுதியில் உள்ள முனியப்பன் கோவில் திருவிழாவை முன்னிட்டும் உழவு பணிகளை மேற்கொள்ளும் வகையிலும் காளைகளை கோயிலை சுற்றி ஓடுவது வழக்கம். அந்த வழக்கத்தை நிறைவேற்றும் வகையில் 10க்கும் மேற்பட்ட காளைகளை அங்குள்ள மாரியம்மன் கோயிலை சுற்றி ஓடவிட்டு எருதாட்டம் நடத்தப்பட்டது. துள்ளி குதித்து ஓடிய காளைகளின் பின்னால் இளைஞர்கள் கயிறுகளை கட்டிக்கொண்டு ஓடினர். அனுமதி பெறாமல் எருதாட்டம் நடத்தப்பட்டதால் அங்கு வந்த போலீசார் அதனை தடுத்து நிறுத்தினர். பின்னர் பொதுமக்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு எருதாட்டம் நடத்தப்பட்டது. எருதாட்டம் நடத்தப்பட்டால் மழை பொழியும் என்பது பள்ளப்பட்டி மக்களின் நம்பிக்கை. கடந்த 5 ஆண்டு காலமாக சுப்ரீம் கோர்ட் தடை உத்தரவினால் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி இல்லாமல் எங்களுக்கு பண்டிகையாக இல்லாமல் இருந்தது. இந்த வருடம் இந்த உத்தரவு, தமிழக அரசின் உத்தரவால் எங்களது ஜல்லிக்கட்டு மிகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் செயல்படாத அரசாக புதுச்சேரி காங்கிரஸ் அரசு இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரசின் 7ஆம் ஆண்டு துவக்க விழா 100 அடி சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. கட்சியின் நிறுவனரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ரங்கசாமி கட்சி கொடியை ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு மீதும் மாநில ஆளுநர் பற்றியும் குறை சொல்லும் போக்குதான் தற்போது நிலவுவதாக தெரிவித்தார். இது மாநில வளர்ச்சிக்கு உகந்ததல்ல என்றும் ரங்கசாமி கருத்து தெரிவித்தார். இப்பொழுது இருக்கின்ற இந்த ஆட்சியானது, காங்கிரஸ் ஆட்சியானது அறிவித்த திட்டங்கள் எதையும் இதுவரை செயல்படுத்தவில்லை. அறிவித்த எந்த ஒரு திட்டத்தையும் சரியான முறையில் செயல்படுத்தவில்லை. நாங்கள் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தி வந்ததை தொடர்ந்து சில திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. ஆனால் அவர்கள் அறிவித்த எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை. முழுமையான மக்களுக்கு உரிய இலவச அரிசி இதுவரை கொடுக்கப்படவில்லை. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.